ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். குழந்தைகளை செல்போன் மோகத்திலிருந்து மீட்க பிரான்சில் புதிய திட்டம். 10 நாட்களுக்கு திரைகளை தவிர்க்கும் சவால். மார்சே நகரில் போதைப் பொருள் வழக்கு. குற்றவாளிகளின் குடும்பங்களை வீட்டை விட்டு வெளியேற்ற நீதிபதி மறுப்பு. பிரான்சில் புதிய மகப்பேறு விடுப்பு திட்டம். பயன்பெற ஜூன் 1க்குள் விண்ணப்பிக்க அரசு அறிவுறுத்தல். சமூக வலைதளங்களில் பரவும் புதிய சவால். ரவுண்ட் அபவுட்ஸ் பகுதியில் அதிவேக பயணத்தால் அதிகரிக்கும் ஆபத்து. பிரான்ஸ் பேருந்துகளில் புதிய தொழில்நுட்பம். வங்கி அட்டைகளையே பயணச்சீட்டாக பயன்படுத்தும் ஓபன் பேமெண்ட் வசதி. பிரான்சில் விசா மோசடி. கணவரை ஏமாற்றி காதலனுடன் தப்பியோடிய இலங்கை இளம் பெண் கைது. பிரான்சில் புதிய உதவி திட்டங்கள். எரிபொருள் விலை உயர்வால் பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு கை கொடுக்கும் அரசு. பிரான்சில் உடற்பயிற்சியின் போது தீயணைப்பு வீரர் பலி. தீயணைப்பு துறை மீது கொலை வழக்கு பதிவு. தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய காலகட்டத்தில் மொபைல் போன்கள் நமது வாழ்க்கை முறையையே முற்றிலும் மாற்றிவிட்டன. அதிலும் குறிப்பாக சிறு பிள்ளைகள் பெரும்பாலும் மொபைல் போன்களிலேயே மூழ்கி கிடக்கிறார்கள். நடுத்தர வயதில் இருக்கும் நம்மில் பலர் வாழ்வின் பாதியில்தான் மொபைல் போன்களை கண்ணால் பார்த்தோம். ஆனால் தற்போதைய குழந்தைகள் பிறந்து சில ஆண்டுகளிலேயே மொபைல் போன் அவர்களின் உடலின் ஒரு பாகம் போலவே மாறிவிட்டது. பல வீடுகளில் பிள்ளைகள் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக பெற்றோர்களே அவர்களின் கையில் மொபைலை கொடுத்து விளையாடச் சொல்வது தற்போது சகஜமாகிவிட்டது. இதன் விளைவாக குழந்தைகள் வெகுநேரம் மொபைல் அல்லது கணினி முன் செலவிடுகின்றனர். இதனால் உடலை அசைத்து விளையாடும் விளையாட்டுகள் குறைந்து கொண்டே வருகின்றன. இரவு வெகு நேரம் திரையை பார்த்துக் கொண்டிருப்பதால் தூக்கமின்மை ஏற்படுகிறது. காலையில் தாமதமாக எழுவதால் பிள்ளைகளின் உற்சாகம் குறைவதுடன் படிப்பில் கவனம் செலுத்துவதிலும் பெரும் சிக்கல் எழுகிறது. மேலும் உடல் உழைப்பு இல்லாததால் உடல் பருமன், சிறுவயதிலேயே கண்ணாடி அணிதல் மற்றும் நீரிழிவு போன்ற பிரச்சனைகள் குழந்தைகளிடையே அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. பிள்ளைகளை இந்த மொபைல் மற்றும் கணினி அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றும் நோக்கில் பிரான்ஸ் முழுவதும் 10 days without screens எனப்படும் புதிய முன்னெடுப்பு தற்போது முயற்சி செய்து பார்க்கப்பட உள்ளது. அதாவது 10 நாட்களுக்கு பிள்ளைகள் மொபைல் அல்லது கணினியை தொடாமல் இருக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். இதற்கு பதிலாக வெளியே சென்று விளையாடுதல், குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல், பெற்றோருடன் இணைந்து சமையல் செய்தல் என பல்வேறு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபட பிள்ளைகள் அறிவுறுத்தப்படுவதுடன் பெற்றோருக்கு இது குறித்த சிறப்பு ஆலோசனைகளும் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தை மக்கள் எந்தளவு தீவிரமாக எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் மற்றும் இதன் முடிவுகள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பிரான்சின் மார்சே நகரில் லா காஸ்டலான பகுதியில் போதைப் பொருள் கடத்தலில் தண்டிக்கப்பட்ட நபர்களின் குடும்பங்களை அவர்களின் சமூக வாடகை வீடுகளிலிருந்து வெளியேற்ற வீட்டு வசதி நிர்வாகமான எரிலியா நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் நேற்று மே 19ஆம் தேதி இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அந்த வெளியேற்ற கோரிக்கையை அதிரடியாக நிராகரித்து உத்தரவிட்டுள்ளார். குற்றங்கள் நடந்த இடத்திற்கும் அவர்கள் வசிக்கும் வீட்டிற்கும் நேரடி தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படவில்லை என்பதே நீதிபதியின் இந்த முடிவிற்கு காரணமாக அமைந்துள்ளது. மேலும் வாடகையாளர்கள் அமைதியான பயன்பாட்டு விதிகளை மீறியதாக போதுமான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தீர்ப்பை தொடர்ந்து மாவட்ட அரசு ஆணையம் தீர்ப்பின் முழுமையான காரணங்களை பெற்ற பிறகு மேல்முறையீடு செய்வது குறித்து ஆய்வு செய்யும் என தெரிவித்துள்ளது. இருப்பினும் சமூக வீடுகளை பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவோருக்கு எதிராக போதைப்பொருள் கடத்தல் எதிர்ப்பு சட்டத்தின் அடிப்படையில் தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய மகப்பேறு விடுப்பை பெற விரும்பும் பெற்றோர்கள் எதிர்வரும் ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்னர் தங்கள் பணியிடத்துக்கு அறிவிக்க வேண்டும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் இந்த புதிய விடுப்பு திட்டத்தின் கீழ் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை பெற்ற பெற்றோர்கள் பயன்பெற முடியும் என கூறப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் குடும்பத்துறை அமைச்சர் ஸ்டேஃபனி ரிஸ்ட் தேசிய சபையில் உரையாற்றுகையில், மகப்பேறு விடுப்பை பெற விரும்பும் பெற்றோர்கள் குறைந்தது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே தங்கள் பணியிடத்திற்கு தகவல் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஜனவரி மாதம் முதல் பிறந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் ஒரே நேரத்தில் விடுப்பு கோரக்கூடும் என்பதால் சில நிறுவனங்கள் சிரமம் எதிர்நோக்கும் அபாயம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த புதிய மகப்பேறு விடுப்பு திட்டத்தின் கீழ் பெற்றோருக்கு 1 அல்லது 2 மாதங்கள் வரை கூடுதல் விடுப்பு வழங்கப்படும்.
முதல் மாதத்திற்கு நிகர சம்பளத்தின் 70%மும் 2வது மாதத்திற்கு 60%மும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விடுப்பை பெற்றோர்கள் ஒரே நேரத்தில் அல்லது மாறி மாறியும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். சமூக வலைதளங்களில் பரவி வரும் புதிய ஆபத்தான சவால் ஒன்று சாலை பாதுகாப்பு அதிகாரிகளை கடும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இளைஞர்கள் ரவுண்ட் அபவுட்ஸ் பகுதியை நேராக அதன் நடுப்பகுதி வழியாக மிக வேகமாக கடந்து செல்லும் காட்சிகளை காணொலியாக பதிவு செய்து அதை இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர். கடந்த மே 8ஆம் தேதி முதல் ஒரே வகை இசையுடன் 1000த்திற்கும் அதிகமான காணொலிகள் இவ்வாறு வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்சில் சாலை விபத்து மரணங்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஏப்ரல் மாதத்தில் 15%த்திற்கும் அதிகமாக உயர்ந்துள்ள நிலையில் சமூக வலைதளங்களில் பரவும் இந்த செயற்பாடு மேலும் ஆபத்தை ஏற்படுத்தும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மோன்ட் மர்சன் பகுதியில் காவல்துறையினர் ரவுண்ட் அபவுட்ஸ் அருகே வாகன ஓட்டிகளை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இதுகுறித்து காவல்துறை அதிகாரி அர்னோல் லவின் தெரிவிக்கையில், அதிக வேகத்தில் ரவுண்ட் அபவுட்ஸ் பகுதியை கடக்கும்போது ஓட்டுநரும் பயணிகளும் மட்டுமல்லாது சாலையில் எதிரே வரும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்படலாம் என எச்சரித்துள்ளார். இந்த காணொலிகள் சமூக வலைதளங்களில் பரவுவதால் இளைஞர்களிடம் அனைவரும் செய்வதை நாமும் செய்ய வேண்டும் என்ற மனப்போக்கு உருவாகி வருவதாக சாலை பாதுகாப்பு அமைப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. புகழ்பெறும் நோக்கில் சாலை பாதுகாப்பு விதிகள் முற்றிலும் புறக்கணிக்கப்படுகின்றன என்றும் அவை கவலை வெளியிட்டுள்ளன. இந்த சட்டவிரோத செயலுக்காக சாலைக்கு வெளியே வாகனம் செலுத்துதல் மற்றும் வாகனம் ஓட்டும்போது கைபேசி பயன்படுத்துதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் 270 யூரோக்கள் வரை அபராதமும் ஓட்டுநர் உரிமம் இடைநீக்கமும் விதிக்கப்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சின் பாரிஸ் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை உள்ளடக்கிய இல் டி பிரான்ஸ் மொபிலிட்டிஸ் அமைப்பின் தலைவர் வலேரி பெக்ரஸ் பயணிகள் தங்களின் வங்கி அட்டைகளை பயண சீட்டுகளாக பயன்படுத்த அனுமதிக்கும் ஓபன் பேமெண்ட் என்ற புதிய முறையை அறிமுகப்படுத்துவதாக அறிவித்துள்ளார். வரும் 2026ஆம் ஆண்டு கோடை காலத்திற்குள் அனைத்து பேருந்து வழித்தடங்களிலும் இதற்கேற்ற நவீன சரிபார்ப்பு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த ஓபன் பேமெண்ட் முறையின் மூலம் பயணிகள் முன்பே பயணச்சீட்டு வாங்க வேண்டியதில்லை. பயணம் செய்த பிறகு அவர்களுக்கான மிகச்சிறந்த சலுகை விலை தானாகவே கணக்கிடப்படும். பயணச்சீட்டு பரிசோதனையின் போது உங்களின் வங்கி அட்டையை காட்டினாலே போதுமானது. பயண செலவுகளின் முழு விவரங்கள் பின்னர் போக்குவரத்து நிறுவனத்தின் இணையதளத்தில் எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். 2012ஆம் ஆண்டில் லண்டனில் அறிமுகப்படுத்தப்பட்ட இத்திட்டம் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. 2019ஆம் ஆண்டுக்குள் லண்டனில் 55% பயண கட்டணங்கள் இந்த முறையிலேயே செலுத்தப்பட்டன. தற்போது மிலான், சிட்னி மற்றும் லாஸ் ஏஞ்சலஸ் போன்ற பெரு நகரங்களிலும் இது வெற்றிகரமாக பயன்பாட்டில் உள்ளது. தற்போதைய நிலவரப்படி இல் டி பிரான்ஸ் பகுதியில் சில பேருந்து வழித்தடங்களில் மட்டுமே இந்த வசதி கிடைக்கிறது. வரும் 2026ஆம் ஆண்டு கோடை காலத்திற்குள் 100% பேருந்துகளிலும் இந்த ஓபன் பேமெண்ட் முறை செல்லுபடியாகும் வகையில் முழுமையாக விரிவுபடுத்தப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து மெட்ரோ மற்றும் ரயில் வழித்தடங்களிலும் இது படிப்படியாக விரிவாக்கம் பெறும் எனவும், இதில் முதற்கட்டமாக சுற்றுலா பயணிகள் அதிகம் பயன்படுத்தும் முக்கிய வழித்தடங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் வசிக்கும் முல்லைத்தீவைச் சேர்ந்த 45 வயதான நபர் ஒருவரை வவுனியாவைச் சேர்ந்த 25 வயதுடைய இளம் பெண் திட்டமிட்டு ஏமாற்றி விசா மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. கணவரை ஏமாற்றி காதலனுடன் தலைமறைவாக முயன்ற அந்த பெண் தற்போது பிரான்ஸ் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற அந்த நபர் குடும்ப பிரச்சினை காரணமாக தனது முதல் மனைவியை விவாகரத்து செய்தவர் ஆவார். அந்த நபரின் பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்ட பிரான்சின் லா கார்னவ் பகுதியில் வாகன சுத்திகரிப்பு நிலையத்தில் பணியாற்றும் இளைஞர் ஒருவர் வவுனியாவில் உள்ள தனது காதலியின் மூலமாக திட்டமிட்டு அந்த நபரை ஏமாற்றியுள்ளார். காதலனின் ஆலோசனைப்படி அந்த நபருடன் பழகிய பெண் கடந்த வருடம் நவம்பர் மாதம் கொழும்பில் அவரை பதிவு திருமணம் செய்து கொண்டுள்ளார். திருமணம் முடிந்து விசா பெற்று கடந்த மாதம் பிரான்ஸ் சென்ற அந்த பெண்ணை வரவேற்பதற்காக கணவர் சார்ல்ஸ் டெகால் விமான நிலையத்தில் காத்திருந்துள்ளார். ஆனால் மனைவி வெளியே வராததால் சந்தேகமடைந்த அவர் உடனடியாக எல்லை காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். கண்காணிப்பு கேமராவின் காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் அந்த பெண்ணை வேறொரு நபர் காரில் அழைத்துச் சென்றதை கண்டுபிடித்து பாரிஸ் பகுதியில் வைத்து இருவரையும் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் பெண்ணின் காதலன் தனது நண்பனை அனுப்பி அவரை அழைத்துச் சென்றது அம்பலமானது. விசா பெறுவதற்காக திட்டமிட்டு மோசடி செய்த அந்த பெண்ணை உடனடியாக இலங்கைக்கு திருப்பி அனுப்புமாறு கணவர் காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். விசா மோசடி நிரூபிக்கப்பட்டால் அவரது விசா உடனடியாக ரத்து செய்யப்படும் என தெரிகிறது. ஆனால் தனது கணவர் ஏற்கனவே திருமணமானவர் என்ற தகவலை மறைத்து தன்னை ஏமாற்றிவிட்டதாகவும், பிரான்ஸ் வந்த பின்னரே இது தனக்கு தெரிய வந்ததாகவும் அந்த பெண் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார்.
மேலும் அந்த பெண்ணுக்காக அவரது காதலன் ஒரு வழக்கறிஞரை நியமித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லெக்கோர்னோ எரிபொருள் விலை உயர்வால் அதிகம் பாதிக்கப்பட்ட துறைகளுக்காக ஜூன் மாதத்திற்கான புதிய உதவி திட்டங்களை இன்று நடைபெறும் ஊடக சந்திப்பில் அறிவிக்க உள்ளார். இந்த உதவிகள் வேலை செய்பவர்களை பாதுகாக்கவும், எரிபொருள் மற்றும் பெட்ரோல் சார்ந்த பொருட்களின் விலை உயர்வால் பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு ஆதரவு வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் இல்லம் முன்பே விளக்கியுள்ளது. பிரான்சில் ஒரு பெண் ஹண்டா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டதால் இந்த உதவிகளின் அறிவிப்பு சில நாட்கள் தாமதமானது. பிப்ரவரி இறுதியில் தொடங்கிய ஈரான் போரின் தாக்கம் காரணமாக அரசு பொதுவான உதவிகளை தவிர்த்து இலக்கு வைக்கப்பட்ட உதவிகளை மட்டுமே வழங்க முடிவெடுத்துள்ளது. பொருளாதார மந்தநிலை அபாயம் காரணமாக அரசின் வரவு செலவு திட்டம் கட்டுப்பாட்டில் உள்ளதால் வரி குறைப்புகள் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளன. மே மாதத்தின் முதல் 10 நாட்களில் எரிபொருள் நுகர்வு 30% குறைந்ததால் அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கவில்லை என பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து பொருளாதார அமைச்சர் ரோலண்ட் லெஸ்கியூர் கூறுகையில், அரசு இனி பொதுவான உதவிகளை வழங்காது, உதவி மிகவும் தேவைப்படுவோருக்கு மட்டுமே வழங்கப்படும் என காரணத்தை அடுக்கியுள்ளார். மத்திய கிழக்கு போரின் தொடக்கம் முதல் SP-95, E-10 மற்றும் SP-98 ரக எரிபொருட்களின் விலைகள் வரலாறு காணாத வகையில் மிக உயர்ந்த நிலையை அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் லாண்டஸ் மாவட்டத்தில் உள்ள செயின்ட்-செவர் பகுதியில் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி தனிநபர் உடற்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஒரு தன்னார்வ தீயணைப்பு வீரர் மாரடைப்பால் உயிரிழந்தார். இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து லாண்டஸ் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைக்கு எதிராக தன்னிச்சையற்ற கொலை குற்றச்சாட்டின் கீழ் நேற்று மே 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பூர்வமாக புகாரளித்துள்ளதாக தன்னார்வ தீயணைப்பு வீரர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. லாண்டஸ் மாவட்ட தீயணைப்பு துறையில் சமீபத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட கடுமையான உடற்திறன் மதிப்பீட்டு முறையை அந்த சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. தொழில்முறை தீயணைப்பு வீரர்களுக்கு பணி நேரத்திலேயே மருத்துவ கண்காணிப்புடன் கூடிய பயிற்சியும் அவசர கால உயிர்காக்கும் கருவிகளும் வழங்கப்படுகின்றன. ஆனால் தன்னார்வ தீயணைப்பு வீரர்களுக்கு அத்தகைய எந்த வசதியும் வழங்கப்படுவதில்லை. அதே சமயம் உடற்திறன் சோதனையில் தேர்ச்சி பெறாவிட்டால் பதவியிலிருந்து நீக்கப்படுவோம் என்ற அச்சத்தில் தன்னார்வலர்கள் தங்களின் தனிப்பட்ட நேரத்தில் எவ்வித மருத்துவ கண்காணிப்பும் இன்றி தாங்களாகவே பயிற்சி பெறும் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என தொழிற்சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்து சங்கத்தின் பொதுச் செயலாளர் புருனோ மெனார் கூறுகையில், பல தசாப்தங்களாக தீயணைப்பு துறைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த வீரர் பாதுகாப்பற்ற பயிற்சியின் போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். அவர் 2 குழந்தைகளையும் மனைவியையும் தவிக்க விட்டுச் சென்றுள்ளார். ஆனால் அவர் தனது தனிப்பட்ட நேரத்தில் பயிற்சி பெற்றதால் இந்த மரணத்திற்கு தாங்கள் பொறுப்பல்ல என நிர்வாகம் அலட்சியமாக பொறுப்பிலிருந்து நழுவுகிறது என கடுமையாக சாடியுள்ளார். இதேபோன்று கடந்த மே 3ஆம் தேதி லண்டஸ் பகுதியைச் சேர்ந்த மற்றொரு தன்னார்வ தீயணைப்பு வீரரும் தனியாக பயிற்சி செய்தபோது மாரடைப்பு ஏற்பட்டு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.